நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3:35. ஞானவான்கள் கனத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மதிகேடர் கனவீனத்தை அடைவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஞானவான்கள் கனத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஞானவான்கள் சுதந்தரித்துக் கொள்வாங்க. The wise will inherit the honor அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மதிகேடனோ கனவீனம் அடைவான். கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற மிகுந்த கிருபையினால பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து அவருடைய ஞானத்தினாலே நம்மை நிரப்பி நம்முடைய குடும்பத்துல, ஊழியத்துல, வேலையில, படிப்புல அவர் நம்மை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. கையை நல்ல மேலத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமை அடையட்டும். ஆண்டவர் கனப்படுத்துகிற மனுஷனை ஒருவராலையும் கனவீனப்படுத்த முடியாது. யார் ஒருவன் தெய்வத்தை கனப்படுத்துகிறானோ அவனை கர்த்தர் கனப்படுத்துவார். யார் தேவனை கனப்படுத்துவான் அப்படின்னா, ஞானவான் தெய்வத்தை கனப்படுத்துவான், கர்த்தரை கனம் பண்ணுவான். ஞானவான் என்றைக்குமே எதை கூர்ந்து கவனிப்பான் அப்படின்னா, கர்த்தர் கனமடைகிறாரா, தேவன் அவர் உயர்த்தப்படுகிறாரா, அவர் மகிமை அடைகிறாரா என்று சொல்லி கவனித்து கொண்டே இருப்பான். உங்க வீட்டுல, சபையில நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் கனமடைகிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் துதியும் உண்டாகுதா, அவர் உயர்த்தப்படுகிறாரா என்று சொல்லி கவனிக்க வேண்டும். அப்படி செய்கிறவன் ஞானவான். ஞானவான் கனவீனம் அடைவதில்லை, அவன் கனத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவான். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவன் தெய்வத்தை உயர்த்துகிறவனா இருக்கிறபடியினால, அவனிடத்துல கர்த்தருடைய ஞானம் உண்டா இருக்கிறதுனால கர்த்தர் அவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. கையெழுத்து ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. இயேசுவே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, அவனுக்குள் தேவனுடைய ஞானம் இருந்ததுனாலதான், கர்த்தருடைய ஞானம் இருந்ததுனாலதான் ஜெயில இருந்தாலும் லீடராகத்தான் இருந்தாரு, அரண்மனையில இருந்தாலும் லீடராக தான் இருந்தாரு. கர்த்தர் அந்த மனுஷனை எங்கெல்லாம் வைத்திருந்தாரோ அங்கெல்லாம் கர்த்தர் அவரை கனப்படுத்தினார். அல்லேலூயா. அவங்க சொந்த ஊர்ல இல்ல யோசேப்பு, அடிமைத்தனத்தின் வீட்டுல இருந்தான். மற்ற ஊர்ல வேற ஒரு தேசத்துல அடிமையா இருந்தான். அடிமையா இருந்த பொழுதிலையும் கர்த்தர் யோசேப்பை கனம் பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எத்தனை பேர் விரோதமாய் எழும்பினாலும் சரி, தேவனுடைய ஞானம் நமக்குள் நிறைந்திருக்கும்னா கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். கையெழுத்து ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. ஆமென்.